புளிச்சக்கீரைக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். பூண்டோட தோல் நசுக்கி போட்டிருக்கேன். காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம கீரையில் போட்டு கடைஞ்சிட வேண்டியது தான். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு தோலோட ஒரு 10 பல் பூண்டு தோலோட இடித்து போட்டிருக்கேன். காஞ்ச மிளகாய் ஒரு 3 போட்டிருக்கேன். அப்படியே வெந்தயம் போட்டிருக்கேன். வெந்தயம் பொரிஞ்ச உடனே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம போட்டுட்டோம். இப்போ தாளிச்சதை போட்டுவிட்டோம். நம்ம கடைஞ்சிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் கீரை வெந்துட்டுருக்கு. இது என்ன கீரை பார்த்திங்கன்னா புளிச்சக்கீரை தான். புளிச்சக்கீரை மட்டும் தான் போட்டிருக்கு. தண்ணி கொஞ்சம் ஊற்றிருக்கேன். வெந்துட்டுருக்கு குக்கரில். பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நம்ம மூடி வச்சு ஒரு 3 விசில் வச்சோன்னா ஆஃப் பண்ணிவிட்டு கடையும் போது என்னென்ன போடுறதுன்ட்டு மறுபடியும் பார்க்கலாம். இருங்க.